நிப்பாட்டி இருக்கிறோம் என்று சொன்னால் அது மக்களினுடைய குரல் மட்டுமே தவிர வேற எதுவுமே கிடையாது. அந்த மக்களினுடைய குரலின் மூலமாகத்தான், உங்களுடைய கோஷங்களின் மூலமாகத்தான் நாங்கள் அதை செய்து காட்டி இருக்கின்றோம். கவனித்திருப்போம் என்று சொன்னால் இந்த காற்றாலைகள் தொடர்ச்சியாக வரும். இப்ப வந்திருப்பது கிட்டத்தட்ட ஒரு 13 வாகனங்கள் போல சேர்க்கிற மண் மாதோட்ட மண், வரலாறு மிக்க மண்ணாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த மன்னார் தீவின் வரலாறு சொல்லுகிறது பொறுப்பாக இருக்கிறது. நாங்கள் வாழாதிருப்போமாக இருந்தால், நாங்கள் வெறுமனை வேடிக்கை பார்க்கிறவர்களாக இருந்தால், எங்களுடைய மண்ணை இழந்தார்கள். அவர்கள் செய்த ஆய்விலே 4000 துளைகளை அவர்கள் இருக்கிறார்கள். 4000 துளைகள் ஒவ்வொன்றும் 12 மீட்டர் ஆழத்துக்கு போயிருக்கிறது. 12 மீட்டர் சொன்னால் 40 அடி. எங்களுடைய நிலைமை என்ன? எங்களுடைய நீர்வாழ்வுடைய நிலைமை என்ன? உப்பாகி போய் வெற்றி கொள்ளலாம். எங்களுடைய கோஷம் தான் இங்கே மிக முக்கியமானது. நிறைய ஊடக நண்பர்கள் எங்களுக்கு ஆதரவு தருகின்றார்கள், சமூக வலைதள நண்பர்கள் எங்களுக்கு ஆதரவு தருகின்றார்கள். பேசப்பட போகின்ற ஒரு செய்தியாக இருக்கின்றது. இன்றும் கூட சர்வதேச ஊடகம் ஒன்று மன்னாருக்கு வருகிறது. இந்தியாவில் இருந்து வந்தவர்கள் எமது உயிரை அளித்தார்கள். நாங்கள் குரல் கொடுத்தோம், எவரும் கேட்கவில்லை. இன்று மீண்டும் வருகிறார்கள், வந்து எமது பொருளாதாரத்தை அளிக்கிறார்கள். இப்போதும் குரல் கொடுக்கிறோம், ஓரளவு கேட்கிறார்கள். 1 மாதம் 2 மாதம் தவணை கிடைத்துள்ளது. அதற்கு நாங்கள் முதல் நன்றி கூறிக்கொள்கின்றோம். தொடர்ந்து எமது பங்காளி கிராமத்தின் அருகாமையில் உள்ள நறுவலிக்குளம் கிராமத்தில் ஏற்கனவே காற்றாலை அமைக்கப்பட்டுள்ளது. அந்த காற்றாலையின் இரைச்சலில் நறுவிக்குளம் மக்கள் மட்டுமல்ல, பங்காளி மக்களும் அதன் அதிர்வு, அதன் சத்தம் எங்களையும் பாதித்துக் கொண்டிருக்கிறது. காற்றாலைகள் மன்னார் தீவிலும் சரி, பங்காலையும் சரி, கரையோரங்களில் அமைக்கும் பட்சத்தில் நாங்கள் குடிபெயர்ந்து எங்கே செல்வது? பங்காலையில் வாழும் 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் எங்களுடைய படகுகளில் ஏறி ஆஸ்திரேலியாவுக்கு சென்றால் அவர்கள் எங்களை ஏற்றுக்கொள்வார்களா? வெளியேறு 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 இல்ல கைகளை
அன்பான வணக்கம். இன்றைக்கு 14வது நாளாக இந்த மண் மீட்பு போராட்டம் இந்த இடத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மன்னார் வாழ் மக்களாகிய நாங்கள் இந்த மண் மீட்பு போராட்டத்திலே பங்கெடுக்க வேண்டும். ஏனென்றால் இது எங்களுடைய மண். இந்த மண்ணை நாங்கள் பாதுகாத்து எங்களுடைய சந்ததிக்கு சிறப்பாக கொடுக்க வேண்டும். ஆகவே நிம்மதியாக வாழ்வதற்கு இந்த மண்ணை மீட்டெடுப்போம். காற்றாலை, மண்ணகழ்வு போன்ற காரியங்களில் இருந்து இந்த இடத்தை விடுதலை செய்து விடுவித்து நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு, எங்களுடைய பிள்ளைகளுக்கு, சந்ததிக்கு பரிசாக கொடுப்போம். ஆகவே இந்த போராட்டத்தில் எல்லோரும் இணைந்து கொண்டு சிறப்பாக பலி சேர்க்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த இல்மனைட் காற்றாலைக்கு எதிரான இந்த போராட்டமானது 14வது நாடாக இங்கு மன்னாரிலும் மற்றும் மற்ற இடங்களிலும் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. இந்த காற்றாலை திட்டங்கள் எமது மின்சார தேவைக்காக என்று எமது நாட்டிற்குள், எமது தீவு பகுதியில் கொண்டு வரப்பட்டிருந்தாலும் இப்போது எமது மக்களின் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கும் நிலையில் உள்ளது என்பதை நாம் மன்னார் தீவு மக்களாகிய நாங்கள் அதை கண்டித்து நிற்கின்றோம். நீங்கள் இத்திட்டங்களை வேறு மக்களுக்கு சேதம் இல்லாத ஒரு இடத்தில், ஒரு கரையோர பகுதியில் எவ்வளவு இடங்கள் அவர் காணப்படுகிறது, அவ்விடங்களுக்கு கொண்டு போவதன் மூலம், அதன் மூலம் நாங்கள் நாட்டுக்கு தேவையான பயனை பெற்றுக் கொள்ளலாம். அதை விட்டுவிட்டு எமது மக்கள் வாழும் மிததான தீவு பகுதியான மன்னார் பிரதேசத்தில் இத்திட்டங்களை நீங்கள் அமுல்படுத்துவதனால், அதன் மூலம் கனிய மண்கள் அகலப்படுவதனால் அம்மக்கள் பாதிக்கப்படுவதுடன் எமது தீவு பகுதியானதும் மிகவும் பாதிப்பான நிலையில் கொண்டு வருவது உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். இம்மக்களின் போராட்ட குரலானது சிறுவர்கள் அனைவரும் சேர்ந்து, எமது மூத்த முதல்வர்கள் அனைவரும் சேர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். எங்கள் அனைவரின் குரல் கேட்கப்படுமாயின் இத்திட்டத்தை எமது மன்னார் தீவிலிருந்து அகற்றி வேறொரு பக்கம் கொண்டு போகுமாறு கேட்கிறோம். வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய மன்னார் மாவட்டத்திலே காற்றாலைக்கும் கனியமல் அவர்களுக்கும் எதிர்ப்பாக 14 நாளாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இன்று இந்த ஆர்ப்பாட்டத்தை பிரதிநிதிப்படுத்தி, எங்களை வங்காளை பிரதிநிதிப்படுத்தி வங்காள மக்கள் இன்றைய நாளிலே இந்த மன்னார் நகரத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். பெருவளமான மக்கள் ஒன்று கூடியிருக்கிறோம். எங்களுடைய மன்னார் மாவட்டத்தில் இந்த காற்றாலையையும் இந்த கனிய மண் அகழ்வையும் முற்றுமுழுதாக இந்த அரசாங்கம் நிப்பாட்ட வேண்டும் என்ற பெரிய ஒரு அவாவோடு நாங்கள் இங்கு கூடியிருக்கின்றோம். எங்களுடைய வங்காளையை பொறுத்த மட்டிலே வங்காளிலே கனியமண் அகழ்வு பாரிய ஒரு பிரச்சனையாக உள்ளது. இதற்கு முன்பதாக 3 தடவைகள் எங்களுடைய வங்காளை மண்ணிலே இந்த கனிய மண்ணை அகழ்ந்தெடுக்கும் நோக்குடன் கடற்படையுடன் உதவியுடன் வந்திருந்தார்கள். வங்காளை மக்களாகிய நாங்கள் ஒன்று சேர்ந்து, ஊருடன் ஒன்று சேர்ந்து, பங்கு தந்தையுடன் உதவியுடன் நாங்கள் அவர்களை விரட்டி எடுத்திருந்தோம். இனி வங்காளைக்குள் வருவார்களா இருந்தால் பாரியதொரு பிரச்சனையை நீங்கள் எதிர்நோக்க வேண்டி இருக்கும் என்ற அந்த சொற்பதத்துடனே அவர்களை வெளியே அனுப்பியிருந்தோம். மன்னாரை பொறுத்தவரையிலே மன்னார் நிலப்பரப்பு, குறுகிய நிலப்பரப்பு, ஒரு சிறிய ஒரு தீவு தான். அது கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் நீளமும் 4 கிலோமீட்டர் அகலமும் கொண்ட இந்த நிலப்பரப்பிலே இந்த காற்றாலை கிட்டத்தட்ட 18 காற்றாலை இன்னும் மன்னாருக்கு வரப்போகின்றது என்ற ஒரு சொற்பதம் ஒன்று பாவிக்கப்படுகின்றது. எனவே நாங்கள் மன்னார் மக்களாகிய நாங்கள் அனைவரும் பார்வையாளர்களும் பங்காளிகளாக நின்று மன்னார் மாவட்டத்தை காப்பாற்ற வேண்டுமானால் மன்னார் மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த காற்றாலையும் இந்த கனிய மண் அகழ்வையை நிப்பாட்ட வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். தற்போது மன்னாரிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற காற்றாலைக்கு எதிரான இந்த நிகழ்வுக்கும் கனிய மண் அகழ்கின்ற இந்த நிகழ்வுக்கும் எதிராக நடைபெறுகின்ற 14வது நாள் போராட்டத்திலே எங்கள் வங்காளி மக்களாகிய நாங்கள் ஒன்று திரண்டு இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்றோம். இலங்கை சுதந்திரம் அடைந்தது என்று சொல்கின்ற அளவிலே நாங்கள் இதுவரையில் சுதந்திரமாக வாழ்ந்ததில்லை. வங்காளியை பொறுத்தவற்றிலே அனைவரும் மீனவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எங்கள் கடற்கரை அண்டிய பகுதியிலே கனிய மண் அகழ்வு 2-3 தடவைகள் நடைபெற்று மக்களாலே திரட்டி அடிக்கப்பட்டது. இதே வேளையிலே எங்கள் அயல் கிராமத்திலே நரவிக்குள்ள பகுதியிலே போட்ட காற்றாலையின் மூலம் ஒழுங்கான முறையிலே மக்களுடைய நித்திரை இல்லாமல் போய்விட்டது. மக்களுடைய எதிர்கால வாழ்வுக்கான கற்பத்தரிக்கின்ற நிகழ்வும் குறையப்பட்டிருக்கின்றது. பிள்ளைகளுடைய செவி புலன்கள் அடைக்கப்பட்ட நிலையிலும் விதமான பலதரப்பட்ட பிரச்சனைக்குள்ளே எங்கள் மக்கள் ஆளாயிருக்கின்றார்கள். அமைதி காக்கும் படை என்ற ரீதியிலே அன்றைய நாட்களிலே இராணுவத்தை கொண்டு இறக்கி எங்கள் மக்களை எல்லாம் சுதந்திரம் இல்லாமல் குற்றவாளிகளாக ஆக்கப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டு வருட காலமாக எங்கள் மக்கள் அனுபவித்த வேதனையின் பிறகு நாங்கள் மீண்டு வந்து
எங்களுடைய வங்காளை கிராமத்தை கட்டி எழுப்பி வைத்திருக்கின்றோம். இந்த வேளையிலே மீண்டுமாக இந்த காற்றாலை தொடர்ந்து எங்கள் கிராமத்தை அணுகுமாக இருந்தால் எங்களுடைய வருங்கால சமூகம் இருப்பதற்கு இல்லிடமே இல்லாமல் நாங்கள் மீண்டும் ஒரு அகதி வாழ்வுக்கு நாங்கள் ஏற்பட நிலைமை ஏற்படும். கடற்கரையை அண்டிய பகுதிகளில் தான் எங்கள் மக்கள் உயிர் வாழுகின்றார்கள். அவர்கள் இப்பொழுது இந்த நிகழ்வின் பின் எப்பொழுது நாங்கள் துரத்தப்படுவோம் என்று ஒரு பயங்கரமான சூழ்நிலையில் இருக்கின்றார்கள். எனவே இந்த காற்றாலை எங்களுக்கு வேண்டாம், இந்த மண் அகழ்வும் எங்களுக்கு வேண்டாம். நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த 14 நாட்களாக எங்களுடைய மன்னார் மக்களுக்காக இந்த மண்ணை மீட்பதற்காக போராடி கொண்டிருக்கிற வணக்கத்துக்குரிய அருட்தந்தை அவர்களை இந்த வேளையிலே நினைத்து கொண்டு நாளிலே எங்களுடைய இந்த மண் மீட்பு போராட்டத்திலே எங்களுடைய மன்னார் மக்களுடைய வாழ்வாதார போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற தலைமன்னார் வங்காளை பங்கு மக்களையும் இந்த வேளையிலே நினைத்து கொண்டு மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களுக்கு சில வேண்டுகோள்களை முன்வைக்க விரும்புகின்றேன். என்னவென்றால், ஒரு மாதத்துக்கு உங்களுடைய இந்த தடை உத்தரவு வந்ததற்காக முதலிலே நன்றி சொல்லிக்கொண்டு இந்த வேளையிலே மன்னார் மக்களை நாங்கள் மீட்க வேண்டும். இந்த மன்னார் மக்களுடைய நிலைமையை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த மன்னாரானது ஒரு தீவு, 4 பக்கமும் கடலால் சூழப்பட்ட ஒரு தீவு. இந்த தீர்வு பகுதியிலே கனிய மண் அகழ்வு என்ற போர்வையிலே எங்களுடைய நிலங்களை நீங்கள் தோண்டுகின்ற வேளையிலே எங்களுடைய மண் இன்னும் ஆழமாக கடலுக்குள்ளே போக வேண்டிய ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. அது மட்டுமல்லாது எங்களுடைய வாழ்வாதாரமே, மன்னார் தீவினுடைய வாழ்வாதாரமே மீனவர் கூடுதலாக வசித்து வாழக்கூடிய ஒரு வாழ்வாதாரம் கொண்ட ஒரு பகுதியாகும் இந்த மன்னார் பகுதி. இந்த காற்றாலை என்றைக்கு இந்த மன்னார் தீவுக்குள்ளே நிறுவப்பட்டதோ அன்றிலிருந்து எங்களுடைய மீனவர்களுடைய வாழ்வாதாரம் முற்றிலுமாக அழிந்து விட்டது, பாதிக்கப்பட்டு விட்டது. இன்று கறிக்கு மீன் கூட பிடிக்க முடியாத ஒரு நிலை இந்த காற்றாலை வந்ததினால் எங்களுடைய பகுதிக்குள்ளே ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. எனவே தயவு செய்து உங்களை வினயமாக கேட்கின்றோம், இந்த மன்னார் தீவுக்குள்ளே இந்த காற்றாலை கனியமண் அகழ்வு திட்டமானது தயவு செய்து வேண்டாம். மாண்புமிகு ஜனாதிபதி அவர்கள், நீங்கள் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஒரு ஜனாதிபதியாக இருக்கிறீர்கள். எனவே உங்களை வினயமாக கேட்கின்றோம், இந்த மக்களுடைய விருப்பம் இல்லாத எந்த செயலையும் நீங்கள் இங்கே இந்த மண்ணிலே செய்ய வேண்டாம் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தொடர்ந்தும் எங்களுடைய கடற்தொழில் அமைச்சர் ஒரு தமிழர், எனவே உங்களையும் வினயமாக கேட்கின்றோம், எங்களுடைய மீனவர்களுக்காக நீங்கள் அந்நிய நாட்டு படகுகள், அந்நிய சக்திகள் எங்களுடைய கடல் எல்லைக்குள்ளே வரக்கூடாது என்று சில முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். ஆனால் தொடர்ந்தும் எங்களுடைய மீனவர்களுடைய, எங்களுடைய மன்னார் மக்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பதற்கு அல்லது பாதுகாப்பதற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும். எங்களுடைய மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பெருக்கப்பட வேண்டும். எனவே தயவு செய்து காற்றாலை, கனியமண் அகழ்வு இது இரண்டையும் உடனடியாக நிறுத்தி எங்களுடைய மன்னார் மக்களுடைய வாழ்வுக்கு வழி கொள்ள வேண்டும் என்று உங்களை வினயமாக கேட்டுக்கொள்கின்றோம்.